புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் இப்போது செவி கொடுத்து கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க செவி கொடுத்து கேட்கும் போது நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? சோர்ந்து போக வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்துல அநேகர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. சரி, அநேகர் சோர்ந்து போனா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க அநேகர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஜபிக்கிறவங்க கூட சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. பல நாள் விசுவாசி என்று சொல்லுகிறவரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. இந்த சோர்வு எப்படி வருகிறது? ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அது கிடைக்காதனால இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. சிலருக்கு சோர்வு எப்படி இருக்குன்னா, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது தாங்கிக் கொள்ள முடியாது, அதுல அவங்க சோர்வு அடைந்து விடுகிறார்கள். சில காரியத்தையும் முயற்சித்து அதில் ஈடுபட்டு அது தோல்வி அடைந்தவுடன் உடனே சோர்வு அடைந்து விடுகிறார்கள். இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விதமான சோர்வுகள் அன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த சோர்வு முதலாவது எங்க உண்டாலும் மனதிலே உண்டாகுது, நம்ம சிந்தையில உண்டாகி இருத்துல அது தங்குகிறது. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்வு தானே என்று சொல்லி நாம் விட்டு விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு சோர்வு வருமானால் அந்த சோர்வு அவங்களை எங்கே கொண்டு போய் விடும் சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலருக்கு மரணத்துல கூட போய் விட்டுடும். செத்தா போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையில, உங்க வாழ்க்கையில சோர்வு ஒரு வேளை உங்களை வாட்டி வதைக்கிறதா? சோர்வு உங்களை தலை நிமிர விடாமல் பண்ணுகிறதா? சோர்வு இருப்பதனாலே உங்களால் எந்த காரியம் செய்ய முடியாமல் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் இருக்கிற சோர்வை அவர் நீக்கி போட போகிறார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேருக்கு சோர்வுகள் வந்திருக்கிறது. இந்த சோர்வுக்காக இன்றைக்கு என்னென்னமோ காரியத்தை செய்து பார்க்கிறார்கள், சோர்வு நீங்க மாட்டுகிறது. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை வச்சிருக்காருங்க. இன்றைக்கு இயேசுவே அதை சொல்ல போகிறார். இயேசுவே சொல்லி வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்க சோர்ந்து போக வேண்டாம். சோறு வராதபடிக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில சோர்வு தானே என்று சொல்லி நாம் விட்டு அமைதியா இருந்து விட வேண்டாம். சோர்வு முதலாவது உன்னை அமைதியாக்கிடும். சோர்வு உன் ஜபத்தை தடை செய்துவிடும். சோர்வு கடைசியில உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆதலால் சோர்வுதானே என்று சொல்லி விட்டு விடாதீங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில எத்தனை வகை சோர்வு இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் நடக்கலையே என்று சொல்லி ஜபத்தை நிறுத்திடாதீங்க. நான் முயற்சித்தும் இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி ஜபத்தை நிறுத்திடாதீங்க. ஆனா எவ்வளவு பிரயாசப்பட்ட நடக்கலைன்னு சொல்லி ஜபத்தை நிறுத்திடாதீங்க. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் இன்றைக்கு லூக்கா 18 1ஆம் வசனத்தின் வாயிலாக இன்றைக்கு உன்னோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் சோர்வு நீங்கும்படி தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்காருங்க. இன்னைக்கு சோர்விலிருந்து விடுதலை பெற அநேகருக்கு வழி தரல. ஆனா இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில உங்களுடைய சோர்வு நீக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா நீங்க ஜபத்தை நிறுத்திவிட்டால் பிசாசு உங்களுக்கு கொண்டு வந்த சோர்வில உங்களை மிகவும் மூழ்கடிக்க பண்ணி விடுவான். பின்பு உங்களால் ஏறி வர முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. பாருங்க, ஒரு பெரிய ஊழியக்காரங்க, அற்புத அடையாளம் செய்த ஊழியக்காரர்.
ஆனா சோறு வந்து விட்டது. இப்ப சோறு வந்த உடனே தான் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த சோர்வு அவருக்கு எப்படி வந்தது? யார் அந்த மனிதன் என்று குறித்து பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நாம் அதில் வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்போ ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவாள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேசேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். வானத்திலிருந்து அக்கினி வர வைத்த எலியா, ஆகாப்புக்கு முன்பாக ஓடின எலியா, தைரியமா இருந்த எலியா, எதுக்கும் பஞ்ச காலத்திலும் பயப்படாத எலியா, மரணத்துக்கும் பயப்படாத ஒரு எலியா. ஆனா இப்போது ஒரு பெண் சொல்லிவிட்டால் நாளைக்கு உன் உடம்புல தலை இருக்காது என்று சொல்லி, அந்த வார்த்தை கேட்ட உடனே எலியாவுக்குள்ள ஒரு சோறு வந்து விட்டது. இந்த சோர்வினாலே அவர் ஒரு சூறைச் செடி கீழ் படுத்துக்கொண்டு சொல்றாரு, போதும் கர்த்தாவே, போதும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தநாமத்துக்கு சொல்லுது. பார்த்தீங்களா, ஒரு பயமுறுத்துகிற ஒரு சோர்வு. இது பயமுறுத்துகிற சோர்வு. பயத்தின் வார்த்தை வந்த உடனே ஒரு சோர்வு வந்து விடுகிறது, நடுக்கம் வந்து விடுகிறது. உடனே எலியா, போதும் கர்த்தாவே, போதும், நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்குள்ள, எப்படிப்பட்ட ஒரு வீராதி வீரனுக்குள்ள ஒரு பயம் ஒன்று வந்து விட்டால் அவனை சோர்வுக்குள்ள ஆக்குறது, அந்த சோர்வு அவனை மரணத்துக்குள்ள ஆக்குறது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18:1 சொன்னாரு, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. கர்த்தநாம எங்க வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில என்னை சோர்வுக்குள்ளாக்குற எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் எனக்கு அவ்வப்போதெல்லாம் எனக்கு ஜபிக்கக்கூடிய ஜபாவை தந்து என்னை ஜபம் பண்ணி இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். சோர்வு வருகிறதே சொல்லி நான் அமைதியா இருந்து விட்டால் அந்த சோர்வை என்னென்னோ பிரச்சனை கொண்டு போய் விட்டுவிடும். ஆனா கர்த்தர் எனக்கு ஜபாவை தந்து ஜபிக்க வைத்து அந்த சோர்வுலேருந்து என்னை விடுதலை ஆக்கி வந்திருக்கிறார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சோர்வுக்கு இடம் கொடுக்காத, எழுந்து ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, எலியா இப்படி பண்ணி அவன் நித்திரை படுத்து கொண்டான். உடனே அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். பின்பு அவன் எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் தூதன் திரும்ப 2ஆம் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்து போஜனம் பண்ணு என்றான். நீ பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரம் என்றான். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தை பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் சென்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்வுக்குள்ளாக்க விட மாட்டாருங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இவன் கர்த்தரை நோக்கி சாக வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவனை விடலைங்க. ஆண்டவர் அவனுக்கு ஒரு புது பலனை கொடுத்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் எழுந்துருங்க, சோறு விட்டு எழுந்துருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த காரியம் என்னை சோர்வுபடுத்தி இருக்கிறது அப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னைக்கு என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் சோர்வு அடைந்து இருக்கிறோம். இந்த சோர்வு எங்களை விடுவீங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு மாத்திரமில்ல, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சோர்வு நீக்குவார். நீங்க எதிர்பார்த்த காரியத்தை உங்களுக்கு ஜெயத்தை தருவார். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல யோபின் சரித்திர புஸ்தகத்தை நம்ம வாசிக்க போறோம். யோபின் சரித்திர புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், இதுல பாருங்க, யோபுங்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்க பாருங்க. இந்த யோபு வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்துட்டு இப்ப தன்னந்தனியா இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் எழுந்து மிகப்பெரிய சோர்வு. இந்த சோர்வு வேற யாருக்கு வந்து விட்டா, பிள்ளைங்களும் போச்சு, எல்லாமே போயிட்டாங்க. இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி தங்களை மாய்த்து கொள்வாங்க, தற்கொலைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த மனுஷன் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தை சொல்லப்படுது, அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, அங்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. எழுந்தான், தன் சால்வை கிழித்து கொண்டான், மொட்டை அடித்து கொண்டு, இப்ப சொல்லப்படுது தரையில விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டானாங்க. கர்த்தரை பணிந்து கொண்டா. யாருங்க இந்த வேலை செய்வா? சோறு வந்து விட்டது. இப்ப பார்த்தான், ஆண்டு பார்த்து விழுந்து சொல்றான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லையாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதே சூழ்நிலை வேற யாருக்கா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஆண்டவரெல்லாம் என்ன பண்ணாரு, ஏன் அப்படி செய்தாரு, ஏன் பண்ணாரு ஆண்டவர் கேள்வி கேட்போம். ஆனா இந்த மனுஷன் கர்த்தரை பணிந்து கொண்டு இப்ப ஜெபிக்கிறான். கர்த்தரை பணிந்து கொண்டு ஜெபிக்கிறாங்க. அங்க சொல்லப்பட்டது தரையிலே விழுந்து பணிந்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்றான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு சோர்வுங்க, இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்துச்சு. ஆனா கர்த்தரை நோக்கி அவன் பணிந்து கொண்டு ஜெபிக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அருமையான தேவப்பிள்ளைகளே, கவனிங்க. 42வது வசனம், யோபின் சரித்திர புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். அங்க சொல்லப்பட்டது, யோபுடைய சிநேகிதெல்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, யோபு சிநேகிதர்கிட்ட, நீங்க யோபு பேசுன போல நீங்க பேசவில்லை, நீங்க போய் யோபு கிட்ட சொல்லுங்க, அவன் உங்களுக்காக ஜெபிப்பான் என்று சொன்னவனையும். யோபின் சரித்திர புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாராம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சோர்வுக்குள்ள இருக்கிற, மிகவும் சோர்ந்து போயிருக்கிற இந்த மனுஷனுக்கு கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்ப தான் சிநேகிதருக்காகவும் அவர் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் இவங்க சிறையிருப்பை மாற்றினாராம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க சோர்வுக்குள்ள இருக்கீங்களா? உங்க சோர்வு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவார். உங்க சிறையிருப்பை மாற்றுவார். யோபின் சிறையிருப்பை மாற்றினது போல உங்க சிறையிருப்பை மாற்றுவார். யோபுக்கு நடந்தது போல உங்க வாழ்க்கையில நடக்கல. யோபு எல்லாவற்றையும் எழுந்து தன்னி நின்றுருக்காரு. உங்க வாழ்க்கையில அது போல இல்லை. உங்களுக்கு வந்திருக்க சோர்வு சின்ன சின்ன சோர்வு தான், ஆனா உங்களுக்கு அது தாங்க முடியாததான் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஆண்டவர் இந்த சோர்நிலை விடுங்கப்பான்னு சொல்லும் போது, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னை போலவே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே என்னை போலவே இருக்கிறாங்க, அவங்க சோர்வெல்லாம் நீக்குங்கப்பா என்று சொல்லி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பையும் அவர் மாற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா ஒரு ரகசியம் தெரிந்து கொள்ளுங்க. உங்களை நோக்கி ஒரு சோர்வு வருகுது. உங்களை சோர்வு பத்தின அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பின்னாடி திரளான ஆசீர்வாதங்கள் உங்க பின்னாடி வருகிறது. அது நீங்க பெறக்கூடாது, அதை நீ பெற்று அனுபவிக்க கூடாது. அதுல பெற்று நீ அனுபவிக்க கூடாது. பிசாசு உங்களுக்கு சோர்வை தரான். அந்த சோர்வு வந்து விட்டா நீ அமைதியாயிடுவ, ஜபத்தை நிறுத்திடுவ. அப்போ உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றோம். ஆனா பாருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 1 by 1 ஆசீர்வாதம் கொண்டு வருகிறார். அதாவது நேரத்தில், அதாவது நாள்ல, அதாவது தேதியில ஆண்டு கொண்டு வருகிறார். ஆனா பிசாசு சோர்வை கொடுத்து அந்த ஜபத்தை நிறுத்தி அது பெறக்கூடாதபடி தடை பண்ணுகிறான். அது ஆண்டு சொன்ன, எப்போதும் நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ந்து போக ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, இப்போ இந்த யோபு ஜெபம் பண்ண உடனே நடந்த காரியம் என்ன? அந்த வசந்த சொல்லப்பட்டது 11 வருஷத்துல, அப்போது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லைங்க, 12ஆம் வசனத்துல கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டது. அப்ப யோபு மாத்திரம் தனக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில, அந்த சோர்வுல அவர் அமைதியா இருந்து விட்டார்னா அவர் செத்து போயிருப்பார். இந்த ஆசீர்வாதம் கிடைத்து இருந்திருக்காது. எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தர் தன் வாயினாலே அவர் எந்த விதமான தூஷிக்கவில்லை. ஆனா கர்த்தருக்காக வைராக்கியம் என்னாரு. கர்த்தர் சோர்வை நீக்கி இப்ப எல்லா ஜனங்களும் கொண்டு வருகிறார். அவங்களாம் அங்கலாய்த்து யோபுக்கு ஒரு உதவி செய்யறாங்க. அதுக்கப்புறம் யோபு முன்னே இருந்த ஆசீர்வாதம் காட்டிலும் அதுக்கு இருந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல, யோபு நீண்ட நாளாய் பூமியில அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கணும் என் அன்பு தேவ பிள்ளைகளே. உங்க வாழ்க்கையில இந்த சோர்வு வர காரணம் என்ன தெரியுமா? உனக்கு வர வேண்டிய நன்மை, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நீ பெறக்கூடாது, அனுபவிக்க கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பிசாசு இந்த சோர்வுகளை கொண்டு வருகிறான். அந்த சோர்வை உதறிவிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க.
பண்ணுங்க. அது நீங்க முடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் யோபின் சிறையிருப்பை மாற்றினது போல உங்க இருக்கிற சோர்வின் சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றுவார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடுவாமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இயேசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, இன்னும் பல தரப்பட்ட பிரச்சனையோடு யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, ஏசப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்கப்பா, துக்கங்களை நீக்கி போடுங்கப்பா, வருத்தங்களை நீக்கி போடுங்கப்பா. என்னால முடியலையே, என்னால வாழ முடியலையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்க உம்முடைய மகளை கண்ணோக்கி பாருங்க, உம்முடைய மகனை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்க பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஒரு கண்ணோக்கி பார்த்து, ஏசாப்பா இருக்கிற சோர்வெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்க, வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்க, வீட்டில் இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்க, வேலை ஸ்தலத்து நிமித்தம் இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்க. எந்தெந்த மனுஷன் யார் இவங்களை ஆண்டு தகாத வார்த்தையை சொல்லி பயமுறுத்தினாங்களோ அதனால சோர்ந்து போது அந்த சோர்வை நீக்கி போடுங்க. ஏசப்பா எல்லா சரி பலன வியாதி சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க, கடன் தொல்லை ஆண்டு சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க. இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. யோபின் முன்னிலுமே காட்டு பின்னில அதிகமா ஆசீர்வதித்தது போல ஏசப்பா இவர்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. நிச்சயமா கர்த்தர் பேசியிருப்பான்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் பேசியிருக்கிறாரு. உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா திரையில பாக்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை உங்களுக்கு தெரிந்த நண்பர், உற்றார், உறவினர் மற்றும் யாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு ஊழியமா கருதி செய்யுங்க. கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.